ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 5 ஃபுல்லா பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல 9th தமிழ்ல இருக்க இயல் 1ல இருந்து 4 வரைக்கும் எல்லா லெசன் லைன் பை லைன் கொஸ்டின்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த இயல் 5ல என்னென்ன டாபிக்லாம் இருக்கு அப்படின்னா சிற்பக்கலை, ராவண காவியம், செய்தி, இலக்கண பகுதி, வல்லினம் மிகும் இடங்கள். இன்னைக்கு இந்த லெசன்ஸ்ல இருந்து தான் லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் லெசன் சிற்பக்கலை. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கல், உலோகம், செங்கல், மரம் முதலியவற்றை கொண்டு கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் உருவங்கள் அமைக்கும் கலையே சிற்பக்கலை எனப்படும். சிற்பக்கலை குறித்து எந்த நூல்களில் குறிப்புகள் காணப்படுகின்றன? சிற்பக்கலை குறித்து எந்த நூல்களில் குறிப்புகள் காணப்படுகின்றன? திவாகர நிகண்டு மற்றும் மணிமேகலை. அடுத்து தேர்ட் கொஸ்டின். சிற்பங்களை உருவ அமைப்பின் அடிப்படையில் எத்தனை வகையாக பிரிக்கலாம்? சிற்பங்களை உருவ அமைப்பின் அடிப்படையில் எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 2. முழு உருவ சிற்பங்கள், புடைப்பு சிற்பங்கள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 4. உருவத்தின் முன்பகுதியும் பின்பகுதியும் தெளிவாக தெரியும் வகையில் அமைந்த சிற்பம் முழு உருவ சிற்பம் எனப்படும். முன்பகுதி மட்டும் தெரியும்படி அமைக்கப்பட்ட சிற்பம் புடைப்பு சிற்பம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 6. உலோகத்தினாலும் கல்லினாலும் சிற்பங்கள் எத்தனை வகையில் அமைக்கப்படுகின்றன? 4. தெய்வ உருவங்கள், இயற்கை உருவங்கள், கற்பனை உருவங்கள் மற்றும் முழு வடிவ உருவங்கள். சிற்பிகள் எவ்வாறு சிறப்பிக்கப்படுகின்றனர்? கற்கவிஞர்கள் என்று. யார் காலத்தில் சுதையினாலும் சிற்பங்கள் அமைக்கப்பட்டன? பல்லவர் காலத்தில். அடுத்து கொஸ்டின் நம்பர் 9. தமிழின் தொன்மையான இலக்கண நூலாகிய எதில் சிற்பக்கலை பற்றிய குறிப்புகள் காணப்படுகிறது? தொல்காப்பியம். போரில் விழுப்புண் பட்டு இறந்த வீரருக்கு நடப்படும் கல் நடுக்கல். அடுத்து கொஸ்டின் நம்பர் 11. கண்ணகிக்கு சிலை வடித்த செய்தி இடம்பெறும் நூல் சிலப்பதிகாரம். பல்லவர் கால சிற்ப கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவது மாமல்லபுரம் சிற்பங்கள். மாளிகையில் பல சிற்பங்களில் சுண்ணாம்பு கலவை இருந்ததை எந்த நூல் மூலம் அறியலாம்? மணிமேகலை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 14. பல்லவர் கால சிற்பக்கலை எந்தெந்த கோவில்களில் காணப்படுகிறது? பல்லவர் கால சிற்பக்கலை எந்தெந்த கோவில்களில் காணப்படுகிறது? காஞ்சி கைலாசநாதர் கோவில், காஞ்சி வைகுந்த பெருமாள் கோவில். பல்லவர் கால சிற்பங்கள் எங்கு காணப்படுகின்றன? மாமல்லபுரம், காஞ்சிபுரம், திருச்சி, மலைக்கோட்டை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 16. பாண்டியர் கால சிற்பங்கள் எங்கு காணப்படுகிறது? பாண்டியர் கால சிற்பங்கள் எங்கு காணப்படுகிறது? திருமயம், பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி, திருப்பரங்குன்றம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 17. கோவில்பட்டிக்கு மேற்கே கழுகுமலை வெட்டுவான் கோவிலில் அமைந்துள்ள சிற்பங்கள் யார் கால சிற்பங்களுக்கு உதாரணம்? பாண்டியர் கால சிற்பங்கள். தஞ்சை பெரிய கோவிலை கட்டியவர் முதலாம் ராஜராஜன். கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலை கட்டியவர் முதலாம் ராஜேந்திர சோழன். தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவிலை கட்டியவர் 2ஆம் ராஜராஜன். திரிபுவன வீரஸ்வரம் கோவிலை கட்டியவர் 3ஆம் குலோத்துங்க சோழன். அடுத்து கொஸ்டின் நம்பர் 22. 14 அடி உயரமுள்ள வாயிற்காவலர் உருவங்களும் மிக பெரிய நந்தியும் எங்கு காணப்படுகிறது? தஞ்சை பெரிய கோவில். அடுத்து கொஸ்டின் நம்பர் 23. ஒரே கல்லில் அமைந்த நவகிரகமும் சிங்கமும் கிணறும் எங்கு காணப்படுகிறது? கங்கை கொண்ட சோழபுரம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கொடும்பாலூரில் மூவர் கோவில் சிற்பங்கள் யாரால் கட்டப்பட்டது? 2ஆம் பராந்தக சோழன். சீனிவாச நல்லூரில் உள்ள குரங்கநாதர் கோவில் சிற்பங்கள் எந்த மாவட்டத்தில் உள்ளது? திருச்சிராப்பள்ளி. சோழர் கால சிற்பக்கலை நுட்பத்திற்கு மிக சிறந்த சான்றாக விளங்கும் கோவில் திருவரங்க கோவில். அடுத்து கொஸ்டின் நம்பர் 27. செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று யாருடைய காலம் அழைக்கப்படுகிறது? ஆன்சர் சோழர். தமிழ்நாடு சிற்ப கலைக்கல்லூரி எங்கு உள்ளது? மாமல்லபுரம். தமிழகத்தில் உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிலையம் அமைந்துள்ள இடம் சுவாமிமலை, கும்பகோணம் மற்றும் மதுரை. அரசு கவின் கலைக்கல்லூரி எங்கு அமைந்துள்ளது? சென்னை மற்றும் கும்பகோணம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 31. தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் சிற்பக்கலை பற்றி வெளியிடும் நூலின் பெயர் என்ன? சிற்ப செந்நூல். யாருடைய ஆட்சி காலத்தில் கோயில் கோபுரங்கள் உயரமாக கட்டப்பட்டது? விஜயநகர பேரரசு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 33. விஜயநகர மன்னர் கால சிற்பங்கள் எந்தெந்த பகுதிகளுடன் தொடர்பு கொண்டிருந்தது? தெலுங்கு மற்றும் கன்னடம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 34. ஆயிரங்கால் மண்டபத்தை அமைத்தவர்கள் நாயக்கர்கள்.
நாயக்கர் கால சிற்பங்களுக்கு உச்சநிலை படைப்பு என கருதப்படுவது கோயம்புத்தூருக்கு அருகில் உள்ள சிவன் கோவில். அடுத்து கொஸ்டின் நம்பர் 36. நாயக்கர் கால கலைநயமிக்க சிற்பங்கள் காணும் இடங்கள். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், ராமேஸ்வரம் பெருங்கோவில், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில், கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோவில். அடுத்து கொஸ்டின் நம்பர் 37. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஆயிரங்கால் மண்டப தூண்களில் யாருடைய சிற்பங்களை காணலாம்? கண்ணப்பர் மற்றும் குறவன் குறத்தி போன்ற சிற்பங்கள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 38. இறந்த மைந்தனை கையில் ஏந்தியபடி நிற்கும் சந்திரமதி சிலை காணப்படும் இடம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். சமண சிற்பங்கள் எங்கு காணப்படுகிறது? திருநாதர் குன்று, மதுரை. 24 தீர்த்தங்கரர் உருவங்கள் புடைப்பு சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ள இடம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கு அருகில் உள்ள திருநாதர் குன்று. அடுத்து கொஸ்டின் நம்பர் 41. பைஞ்சிதை என்பதன் பொருள்? சிமெண்ட். அடுத்து லெசன் நம்பர் 2 ராவண காவியம். கொஸ்டின் நம்பர் 42. ராவண காவியத்தின் ஆசிரியர்? ராவண காவியத்தின் ஆசிரியர் புலவர் குழந்தை. ராவணனை முதன்மை நாயகனாக கொண்டு இயற்றப்பட்ட நூல் ராவண காவியம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 44. அருவிய முருகியும் ஆர்ப்ப பைங்கிளி பருகிய தமிழிசை பாட பொன்மயில் என்ற பாடல் வரி காணப்படும் நூல். ஆன்சர் ராவண காவியம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 45. அடுப்பிடு சாந்தமோடு அகிலின் நாற்றமும் துடிப்பிடு மைவன சோற்றின் நாற்றமும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ராவண காவியம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 46. முதிரையும் சாமையும் வரகும் மொய்மணி குதிரைவாலியும் களம் குவித்து குன்றியன என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ராவண காவியம். தனித்தமிழ் பெருங்காட்சியமாகிய ராவண காவியம் தோன்றிய இக்காலம் 20ஆம் நூற்றாண்டு. ராவண காவியம் எத்தனை காண்டங்களை உடையது? 5 காண்டங்கள். ராவண காவியம் எத்தனை பாடல்களை உடையது? 3100 பாடல்கள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 50. யார் வேண்டுகோளுக்கிணங்க புலவர் குழந்தை திருக்குறளுக்கு 25 நாட்களில் உரை எழுதினார்? ஆன்சர் பெரியார். யாப்பதிகாரம், தொடை அதிகாரம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்கள் எழுதியவர் புலவர் குழந்தை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 52. மைவனம் என்பதன் பொருள் மலைநெல். முருகியம் என்பதன் பொருள் குறிஞ்சிப்பறை. சாந்தம் என்பதன் பொருள் சந்தனம். புலி என்பதன் பொருள் தானிய குவியல். உழை என்பதன் பொருள் ஒரு வகை மான். வாய்வெறி என்பதன் பொருள் சோர்வாக வாய் குளறுதல். முருகு என்பதன் பொருள் தேன், மனம் மற்றும் அழகு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 59. குருளை என்பதன் பொருள் குட்டி. உயங்குதல் என்பதன் பொருள் வருந்துதல். மல்லல் என்பதன் பொருள் வளம். செரு என்பதன் பொருள் வயல். துவரை என்பதன் பொருள் பவளம். முதுநீர் என்பதன் பொருள் கடல் நீர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 65. மருத நில வயலில் எந்த மலர்கள் பூத்து நிற்கும்? மருத நில வயலில் எந்த மலர்கள் பூத்து நிற்கும்? காஞ்சி மற்றும் வஞ்சி. கதிர் அடிக்கும் அதிர்வு தரும் ஓசை கேட்டு எவை அஞ்சி ஓடும்? ஆன்சர் மான்கள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 67. எந்த நிலத்தவர் பவளங்களையும் நல்லியல்பு தோன்றும் ஒளி முத்துக்களையும் கடற்கரையில் கொண்டு வந்து குவிப்பர்? ஆன்சர் நெய்தல் நிலத்தவர். ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று கூறியவர் யார்? ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று கூறியவர் பேரறிஞர் அண்ணா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 69. இலக்கண குறிப்பு. முதிரையும் சாமையும் வரகும். ஆன்சர் எண்ணும்மை. இன்னிலங்குருளை பண்பு தொகை. அதிர்குரல் வினைத்தொகை. மன்னிய பெயரெச்சம். வெறி சொல்லிசை அளபடை. கரைப்பொரு இரண்டாம் வேற்றுமை தொகை. அடுத்து தேர்ட் லெசன் செய்தி. கொஸ்டின் நம்பர் 70. அன்பளிப்பு என்ற சிறுகதைக்காக கு. அழகிரிசாமி சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு 1970. சக்தி வைத்தியம் என்ற சிறுகதைக்காக தி. ஜானகிராமன் சாகித்ய அகாடமி பெற்ற ஆண்டு 1979.
அடுத்து கொஸ்டின் நம்பர் 72. முதலில் இரவு வரும் என்ற சிறுகதைக்காக ஆதவன் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு 1987. அப்பாவின் சிநேகிதர் என்ற சிறுகதைக்காக சோகமித்ரன் சாகித்ய அகாடமி பெற்ற வருடம் 1996. மின்சார பூ என்ற சிறுகதைக்காக மேலாண்மை பொன்னுசாமி சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு 2008. சூடிய பூ சூடர்க்க என்ற சிறுகதைக்காக நாஞ்சில் நாடன் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு 2010. ஒரு சிறு இசை இந்த சிறுகதைக்காக வண்ணதாசன் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு 2016. தி. ஜானகிராமன் அவர்கள் தனது ஜப்பான் பயணம் பற்றிய பயண அனுபவங்களை உதயசூரியன் என்னும் தலைப்பில் சுதேசமித்ரன் வார இதழில் எழுதினார். தி. ஜானகிராமன் அவர்கள் தனது ஜப்பான் பயண அனுபவங்களை உதயசூரியன் என்னும் தலைப்பில் நூலாக வெளியிட்ட ஆண்டு 1967. அடுத்த கொஸ்டின் நம்பர் 79. தி. ஜானகிராமன் அவர்கள் ரோம் செக்கோஸ்லோவேக்கியா என்ற அனுபவங்களை கருங்கடலும் கலைக்கடலும் என்னும் தலைப்பில் நூலாக வெளியிட்ட ஆண்டு 1974. அடுத்த கொஸ்டின் நம்பர் 80. தி. ஜானகிராமன் அவர்கள் எழுதிய பயண கட்டுரை எது? அடுத்த வீடு 50 மைல். தஞ்சை மண்வாசனையுடன் கதைகளை படைத்தவர் தி. ஜானகிராமன். உயர்நிலை பள்ளி ஆசிரியராகவும் வானொலியில் கல்வி ஒலிபரப்பு அமைப்பாளராகவும் பணியாற்றியவர் தி. ஜானகிராமன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 83. தி. ஜானகிராமன் எழுதிய கவிதைகள் எந்தெந்த இதழ்களில் வெளிவந்தது? மணிக்கொடி, கிராம ஊழியன், கனையாழி, கலைமகள், சுதேசமித்ரன், ஆனந்த விகடன் மற்றும் கல்கி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 84. அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறை என்னும் கோட்பாட்டை கொண்டவர் தி. ஜானகிராமன். செய்தி என்னும் சிறுகதை எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? சிவப்பு ரிக்ஷா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 86. இந்திய இசையின் அழகான நுட்பங்களை தெளிவாக வாசித்து காட்டக்கூடிய இசைக்கருவிகளில் ஒன்று நாகசுரம். நாகசுரம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்புதான் தமிழகத்தில் வாசிக்கப்பட்டது? 600 ஆண்டுகள். சங்கீத ரத்னாகரம் என்ற நூல் எந்த நூற்றாண்டு எழுதப்பட்டது? 13ஆம் நூற்றாண்டு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 89. நாதஸ்வரம் கருவி எந்த மரத்தால் செய்யப்பட்டது? ஆன்சர் ஆச்சா மரம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 90. நாதஸ்வரத்தின் மேல் பகுதி சீவாலி என்ற கருவி பொருத்தப்படுகிறது. அடுத்து சீவாலி நாணல் என்ற புல்வகையை கொண்டு செய்யப்படுகிறது. சீவாலி நாணல் என்ற புல்வகையை கொண்டு செய்யப்படுகிறது. ஓகே, இன்னைக்கு பார்த்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களோட ரிவிஷன்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய கொஷின் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.